அடிக்கிறான்னு பேசுறேன். இன்னும் ஒஜா தாடுவாங்களா நான் பாருப்போ. என்ன அவங்க அப்படி பேசுறாங்க? நீ ஒஜா தாடிங்கிறாமா? பாருப்போ மூஞ்சாட்டு கூட அடிப்பான். மூஞ்சாட்டு கூட அடிப்பானா? ஒரு வீட்டுக்கார அடிச்சு இதே தூக்க மாட்டேன் கொம்பு தூக்குல மாட்டுவோம். அந்த அம்மா கொம்பு வச்சு செத்துரும் கூட. 3 பல்பு இது 2 பல்பு எரியுது. ஒரு பல்பு ஏன் எரியல தெரியுமா? அது எங்க வண்டின்னு விழுந்துரும். அதுதான் அம்மா. அப்ப லைன் வருதுல்ல, லைன் வந்தா வயிற்று அதிகமாகும். இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி கண்டுபிடிச்சோம். அடிச்சு நாட்டு சாவடிச்சுங்க. என்ன பண்ணு யாரு பண்ணு எனக்கு தெரியாது. பொறுமையா பேச அர்ஜென்ட் பண்ணா பிரியாணி ரெடி பண்ணிக்கிறாங்க. குண்டான வச்சாங்க. எங்க பிரியாணி பாரு குண்டான வச்சாங்க. தனியா வச்சுட்டாங்களா? ஆடு புறா எடுத்துன்னு வர போய்க்கிறாங்க. ஆமா ஹலோ இவள அடிச்சு சாவாடி. ஐயோ வேணாங்க, எனக்கு என்னத்துக்கு அந்த பாவம்? அப்படியே பாவம்லாம் சொல்லக்கூடாது. இவன் தான் பாவம் செய்தான். ஆமா எறும்பு கூட அடிக்காது. ஏன்னு கேறான் கண்ணு தெரியும். உடம்பு கட்ட முடிச்சுக்கோ. அதுக்கு என்ன நான் ஜோடிக்கிறேன் பாரு. எறும்பு கூட அடிக்க மாட்டேன்னா ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாதான். டோரி கண்ணு எனக்கு டப்ஸா கண்ணு எனக்கு கொட்டக்கண்ணு. அடிச்சு சீக்கிரமா பெட்ல படுத்து சீக்கிரம் வந்து போய் படுங்க. நான் வரேன். நானு சார் சொல்லுங்களா வா நிம்மதியாட்டு போடா. எல்லாம் கலா 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 கேட்டி இல்ல கலா. ஐயோ வந்தமா நீனா கலா 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 நீனா துணில போயிடுது. மிக்ஸில போட்டு ஆடு போ. ஏத்ரா மிக்ஸில போட்டு ஆடுன மாதிரி சொல்றா. சிலனில போடலாம். இல்லங்க வாஷிங் மிஷின்ல போடுங்க. ஓ வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல போடணுமா? சரி அது போடலாம். ஜாக்கெட்லாம் ஐயா ஜாக்கெட் மிஷின்ல போடாத. அம்மாவு பிடிக்காது. ரெண்டு கையில கசுங்க நம்ம கசுங்க. ரெண்டு கையில அப்ப கசுங்கனா பிடிக்கும். ஐயோ ரெண்டு கையில கூட கை பத்தனா ஒரு கையில பிடிக்காது. ஏத்ரா டேய் என்ன கை பத்தலனா? சரி விடு. ஜாக்கெட்ல கையில கசு போடு. போ நல்லா காச்சுங்க. சரி அப்பா போடா பாய் கலா கலா நீ ஏண்டி வேற டப்பா மை ஒரு பொம்பளை. ஓ கலா. ஐயோ அடமா இல்ல அந்த உள்ள இன்சுலரா காப்பாங்க. அப்படி இல்லப்பா. ஓ கலா இல்லப்பா. ஓ கலாமா. ஏய் என்ன கூட்டு கலக்கறீங்க? இவன் வெச்சி என்னன்னு கேக்கணும். ஓ புஞ்சி சுகானியா உள்ள போறது கோச்சியா கோச்சியா. ஏய் ரெண்டு நாள் ஃப்ரீயா இருக்கு போடா. ஃப்ரீயா ரெண்டு நாள் ஆடி போ. ஏத்ரா ஐயா அட வாடா கட்டா. ரெண்டு நம்ம ஜோடி அண்ணா கோச்சி கோச்சி நீங்க ஏய் காசு பாக்கு போறீங்க. இது
சமாதானம் படுத்துரு. சாப்பாடு செஞ்சுக்கிறேன், மீன் வறுத்துக்கிறேன், தொட்டுக்கு ஆம்லெட் போட்டு பிரிச்சு வச்சுக்கிற பாரு. ஆம்லெட் போட்டு கூலிங் ஆம்லெட், கூலிங் ஆம்லெட். இனிமே ஆம்லெட் போட்டா பிரிட்ஜில இருந்து எடுத்துறோம். கூலிங் ஆம்லெட். அந்த மோர் அடுப்பு மிஷினுக்கு எடுத்து குடி. என்ன ஆடு மோர்னா? ஆடு மோர். ஆடுனா சூடு. ஆடு மோர். போ. இதுலந்து புதுசா மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. ஆமா, பஸ்ஸுக்கு வேன் பஸ். ஆமா, மாறிச்சு. டாடா சுமோக்கு வந்து ஆட்டோ வந்து டாடா சுமோ பேர் மாறி. மோர்ல ஜில்லுல ஐஸ் கட்டி போட்டு நல்ல ஒரு சொம்பு குடிச்சிட்டு படுத்துக்கிற தலை குடிச்சிட்டு ஐயோ தாளாட்டாதே. அருமை குரல் அருமையா இருக்குன்னு சொல்ல வரேன்பா நானு. ஆரம்பிச்சாங்க புசு புசு போனி பண்ண பார்த்தா பண்ணிட்டியா கல்ல கல்ல கலந்து எரி பண்ண போறாவாகும். யாரு நீ சிரிக்காது நீ சிரிக்க சண்டை போகுது. பொம்பளை அடினீங்களா? ஏய் யார பாத்து பொம்பளை அடிச்சாங்க பாவி. ஏய் என் புள்ளி என்னடி செஞ்ச? ஏன் புண்ணிய சுத்தி கலா 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 வரானே. அம்மா கை வேலை, அம்மா கை வேலை, அம்மா கை வேலை. கை ரெண்டா கேக்குறீங்க. என்ன கை வேலை? கேளு. அம்மா ராசத்தி மை வச்சு மாய்க்கிட்ட. அஞ்சரை மை. அப்படினா அது அஞ்சரை மைனா உனக்கு தெரியாது. தடவனா சுத்திக்கினே இருப்பான் பின்னாடியே. இன்னைக்கு அஞ்சரை தெரியாது. ஆமா, இன்னைக்கு 5:30 மை. நாளைக்கு 6:30 மை. நாளைக்கு 7:30 மை. அதுக்கு வந்து 8:30 மை. அதுக்கப்புறம் 9:30 மை. அதான் நித்திரன். அதான் ராசி. அடி பாவி, நீ சூனிகார போட்டாடி. ஏன்னா என் மந்திரகார போட்டா. நீ சூனிகாச்சி மந்திரகாச்சி தெரியா அரண்மனையில ஓடிய பாவி. என் புள்ளி எங்க அம்மா சூனிகாச்சி தான், தேவடியா தான், பச்சை தேவடியா தான், காந்தி தேவடியா தான். தேவடியால ஒண்ணா நம்ம தேவடியா தான். என்ன பண்ண என்ன அவகிட்ட போய் காந்தி பண்ண தேவடியான்ற பச்சை தேவடியான்ற ஆனா கொட்டா பிராடி கதை கதைன்னு இருக்கு. சத்தியமா நீ விட்டா சொல்லி என் நாயா மாதிரியே என்னடா கூடு அது கூட இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரியே இதெல்லாம் எப்படி கூடுவான்? உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பான். அவன் பாத்து கிடப்பான். அவன் வெக்கமா இல்ல? நாங்களும் பாத்து கிடக்கு. கூட்டு வெக்கமா இல்ல? எனக்கு நான் வெக்கமாகுதா? அவங்க 2 பேர் சீட்டு சரி விடு. ஏண்டி பாவி என் குடும்பம் என் குடும்பம் என்ன ஒரு அழகா தானியாயமா வந்து என் குடும்பத்தை கல்யாணம் பரிசுலாம் சொல்லி இல்லாத போல நடி பண்ணேன். உன் புள்ளிக்கு மை வச்சது நாங்க தான். உன் வீட்டுக்காரன சா வச்சதுக்கு பால வச்சது நாங்க 2 பேர் தான். நான் என்னடி பாவம் அச்சு பாரு அவனை அச்சு பாரு. நீ அம்மா கைக்கு வச்சா தேவையில்ல. அவங்க ஒரு வேலைக்காரு கைக்கு வைக்கிற வேலை வரா. கை வச்சு வரமா, வச்சு வர மாடியா, வச்சு வர மாமா, வச்சு வர மாடியா. மேல உட்காருவா, உட்காந்து பாரு மாடியா, உட்காந்து பாரு மாமா. ஓ அப்பா, அது யானை மாதிரி இருக்குது. அது ஏது மாதிரி இருக்காதா? சாமி மாதிரி பார்த்து திகிர குண்டுக்காரி எங்கன்னா தள்ளி அது இந்த பேச்சுக்கு அது மாதிரி மூக்கல் குத்தாதா, மூக்கல் குத்தாதா, மூக்கல் குத்தாதா. நான் குச்சி பிடி அது மேல குச்சிக்கு நான் கண்ணி நான் வச்சுக்கிட்டு கிடையாது பண்ணேன். நட்டு ஆகிய பத்து தான் இருப்பீங்க. யார் மல்ல வந்து என்ன வந்துச்சு நிறைய மாணவரியா
போயிட்டாங்க டாபரு. டேய் அவ கீழே தள்ளிட்டு மேல ஏறி உக்காந்துக்கிறா. ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லிங்கன்னா என் தங்காச்சிக்கு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு கை தர்றேன். என்னம்மா மேல ஏறி உக்காடுறா. என்ன பண்றா? நீ தான் யாரு குட்டி மாதிரி நீ தலைவர் இப்ப சாரி மொத்த நீ பாத்துக்கிறா. நீ போட்டு மாதிரி பார்த்தா நாங்க என்னடி பாவம் பண்ணேன் அநியாயமா என் வீடு வச்சு சாவச்சியா பசங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணி நல்லா இருக்க நீ அது பாவி நல்லா தான் காலு எடுத்து யாரும் மேல குட்டி சேராக்கிறியே பண்ணே கண்டங்கால பெருத்து விடியே கொண்ட ஒண்ணா துருடுவேன் அடியே தேவடியா தேவடியா உன் கொண்ட கால் பத்தா நீ உன் வீட்டுக்காரர் நீ என் வீட்டுக்காரர் துணி என் தாலி ஆடியா என் தாலி அந்த மாதிரி உன் தாலி அரை மணி 48 நாள் ஆகும். அவங்க தாலி அறுக்கணும் 48 நாள் ஆகும். ஏன்னா 48 தாலிக்கு இது எங்க மாட்டி வைக்கிறோம் அவங்களுக்கே தெரியாது. இவ யாருமே இல்ல பொண்ணு புளி மார்த்தாயில பொழுது துணுங்க புளி மார்த்தாயில வரவும் பார்த்தா என்ன வந்து இசிக்கிறான் என்ன வந்து கோபுறான் அனாஜை அரண்மனை சும்மா சொல்லுவோம். நாங்க அனாதெல்லாம் கிடையாது. 48 ஆம்பளை வந்தானா உன் மதத்துல மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. மாட்டு குதிரை வண்டியே ஓட்டுவான். 48 ஆம்பளை ஊரா போய் தேடி பிடிச்சிட்டு வரணும். ஏன் ஒரு ஆம்பளை வந்தா உங்க அம்மா மூஞ்சில மாட்டு வண்டி ஓட்டுவான். கேவன வச்சுக்க அந்த பொண்ணு. கேவரமா என்ன தாலி கட்டி உன்ன மாதிரி லோப்புரு மாதிரி தீதிங்க லோப்புரு ஏ லோலாயே ஏ பைபஸ் ஏ புலி மாத்த லாரி காட்ட பண்ண பஸ் ஸ்டாண்ட் பொறுக்கி நீ அவன் என்ன இதெல்லாம் கேட்டான். கேட்கறதுக்கு ஒன்னே ஒன்னா கஷ்டமாக்குது. அவன் பொறுக்கி கிரிக்க கூட கேட்கட்டும். அதெல்லாம் கூட எனக்கு போவான் தேவரை கூட கேட்கறேன் சூடு சொன்ன ஜாயிட்டா அவுத்து விட்டுறேன் நானு. சோனிங்கிறாண்டி அப்படியே மாமா மாதிரி இல்லை நானு. என்ன பால் என்ன கேக்குற கேள்வி நீ நல்லாவே இருக்க மாட்டேடி என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு பாரு. நீ நல்லா இருக்க மாட்டே நாசமா பாரு. அநியாயமா உன் குடும்பத்தை முன்னாடி பாவம் பண்ணா ஒண்ணுமே இல்லாத மாதிரி வச்சேன் பாவி. எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அவங்களே பேசுனாங்க அவங்களே போயிட்டாங்க. இதே மாதிரி யாருன்னா சண்டை வந்தா நீ பேசாது அவனே திட்டு அவனே போயிட்டு நீங்க திட்டு உங்க வாய் வேணுமா? ஒருவேளை கத்திக்கு எத்தனை வந்தாங்கன்னா கத்தியா எத்தனை வந்தாங்கன்னா கத்திக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அரண்மனை விட்டு வெளியே போ. நீ எடுத்து ஒண்ணு இல்லை அது பொண்ணு இப்போ ஆம்பளை கிடையாது யாரும் கிடையாது. கோட்டை பக்கத்தை முடிச்சு கூட மாட வாடி உன்னை பெற்ற வெப்பையாடி வாடிவாயாடி உன்னை பெற்ற வெப்பையாடி கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே புகாரிராக
என்னாலும் எழுதி கவிஞர்கள் கூடி கவிஞர்கள் கூடி எந்த பக்கம் போறால் எனக்கு என்ன போடி ஒரு தலை ராகம் எந்த வகையில் தான் என் மனப்பா கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே புகாரிரா கிணற்றுக்குள் வாழும் தவளையை போலும் மனதுக்குள்ளாடும் ஆசைகள் கூடி ஆசைகள் எனக்கு என்ன பூ ஒரு தலை ராகம் மரப்பா கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே புகாரிரா 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 பிரியாணி பிரியாணி போய் பார்த்தா வச்சுக்கிறாங்க எனக்கு துணு சொன்னாங்க யான்னு கேளாம் எனக்கு சுகர் 2.5 கிலோ வேணான்ட்டேன் அது ஸ்வீட் அதெல்லாம் ஒண்ணா ஆகாதுடா. ஏறுமா இறங்குமா அப்புறம் 2 பார்சல் பண்ணு மொத்த விஷயத்தையும் நான் அவரு சொல்லிட்டேன். மன்னர் கொலை பண்ணது மயிட்டாடு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சும்மா இருக்க மாட்டான். நாட்டு மக்களை கூட்டுவா, எல்லார்ட்டும் உண்மையை சொல்லுவா. அப்புறம் நம்மள கல்லால் அடிச்சு தத்துவாங்க. இதுல சில ஆயெல்லாம் நமக்கு எதிரியாக்குறாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி செய். எனக்கு வந்த நிலைமை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு வருண்டி பாருடி நல்லா நம்ம 2 பேரும் பைத்தலாம். அப்போ இப்ப அப்படிலாங்கிற சம்பளம் தான். யாரு பாத்துலப்பா பாத்துல எப்படி என்ன வேலை இருந்தா சொல்லி வரோம். நாங்க 2 பேரும் முடிச்சிடலாம். அமௌண்ட் எவ்வளவு செஞ்சிடலாம். வீடு இருக்குதா சொல்லு, எழுதி குத்துரு, நாங்க பாத்துக்கிறோம். ஜெட்ல நில்லு. நிறைய பேர் கம்யூனிட்டி அப்படித்தான் பண்றான். அவன் மேல ஆத்தத்துக்கு எத்துல அவன் சொத்தெல்லாம் அழிச்சு விட்டு அப்புறம் நடு ரோட்ல நின்று தேவையாது. ஓகே ஆமா, ஏன்னா நாங்க பாக்கிறதுக்கு தான் பொம்பளை பச்சை பொறுக்கி காஞ்ச பொறுக்க மாட்டேன். அவங்க போடுத்தாங்க. என்னடா சிரிக்கிற? அதை வந்து குரல் கேட்கறது. போடா, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த ஆளு கூடாலும்.
அது என்ன பண்ண சொல்றான்? என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமே ஒரு அளவு மிஞ்சி பண்ணா நல்லா இருக்காது இல்ல. அது நான் அதனால எப்பவுமே அதே வேலையாக்குறேன். நான் தான் மொத்தம் தாடினோம், நான் விட்டா இருப்பான். வீட்டுல கூட தூங்க கூடாம. அது என்ன பண்ண சொல்றான்? அது கலைக்குனே இருக்குது மைக்கு. சரி பரவாயில்ல, இப்ப என்ன பண்ணலாம்? நான் போய் தூங்குறேன் ப்ளீஸ். எல்லாம் ஹெல்ப் பண்றேன். தூங்குறதுல எப்படி தூங்குறது? டாபரண்ணா. சரி சரி பரவாயில்ல. சரி எதை கேட்டு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, படிக்கட்டுக்கு பண்ணுங்க. அது சிமெண்ட் மூட்டலாம் இருக்குது. அது எடுத்து அப்படியே தெரியாத மாதிரி அடிக்க வச்சிடறேன். 10 நிமிஷம் தூங்கு நீ. அவன் பார்த்து போய் பத்துருவான். அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஏற்படும். சரி சரி எப்படி ஐடியா? எங்கன்னு கேட்டா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லிடுறேன், நீ போ. சரி. ஓய்